நண்பர் சகோதரர் மதிப்பிற்குரிய கி பார்த்தசாரதி அவர்களை நாம் அன்போடு வருக என அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜில சோலார் எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த சோலாரை மதுரை முழுவதுமாக பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஐடியா சோலார் எனர்ஜியினுடைய ஒரு முக்கியமான 64 இன்னிங்ஸ் எத்தனை ரன் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3241 ரன்ஸ், 3249 ரன்ஸ் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை விக்கெட்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 270 விக்கெட்ஸ், 270 விக்கெட்ஸ். இதுதான் இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2036, 2036. எத்தனை ஃபோர் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 254 ஃபோர்ஸ். இதுதான் இதில் வந்து அதிக சிக்ஸ் யார் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அழகர் சாமி, திருவள்ளுவர், திருச்சி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு முடியும். அடுத்து வந்து மாணிக்ராம், அவங்க வந்து நாமக்கல் 20 ஃபோர் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருக்கோம். மொத்தம் எத்தனை கேட்ச் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 கேட்ச் பிடிச்சிருக்கோம். மொத்தம் 121 கேட்ச். சரிதான். ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து டிசிஎல் எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர் நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசனா, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், எனக்கு வந்து சப்போர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டு ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் சார், ஜோசப் சார். இவங்க வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. ஸோ அதனால் வந்து இவங்க 3 பேர் வச்சு தான் ஆரம்பிச்சது. சரி சார், நாங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீம் வருவாங்க அப்படின்னு சொன்னால் மதுரையில் ஃபஸ்ட்டு டிசியில் ஆரம்பித்தோம். அது பார்த்தீங்கன்னா 12 டீம் ஆயிடுச்சு. சரி சார், ஜென்ஸில் வந்து 12 டீம். இப்படி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து சண்டைக்கு வந்தாங்க, ஏன் எங்களுக்கு நடத்த மாட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் இயர் நடத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 லேடிஸ் டீம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக மேட்ச் நடத்திருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் இயர் சீசன் 2 அப்படின்னு நடத்திருந்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டீம் வந்து 14 டீம் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டீம் வந்து 4 டீம் வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி இயர் வந்து இந்த டிசியோட முன்னேற்றம் வந்து போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து பெஸ்ட்டு சப்போர்ட் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சார், லோயலா பப்ளிகேஷன், அவங்க தான் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட். சரிதான். இல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்டர் வந்து சாருக்கு அனுப்புகிறப்ப இது என்ன புதுசாக இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படவே அப்படின்னாங்க. சார் நாங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்க சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணது ஜேம்ஸ் சார். அதுக்கு வந்து ஆசிரியர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சார். தேங்க்யூ. மாமதுரை நண்பர்கள் சொன்னாங்க சிரிப்பா, மாமதுரைன்னு சொல்லி மலை மதுரையை ஆக்கி விட்டீங்க பொன்ராஜ் அப்படின்னாங்க நேற்று. ஆனால் இந்த மலையிலும் நாம் வெற்றி கண்டுள்ளோம், மதுரை வெற்றி கண்டுள்ளது. போட்டியில் வென்றது நாமக்கல்லா சாட்சா என்பதனை கடந்து இந்த தமிழக அளவில் மாமதுரை வென்றுள்ளது. இது அனைவருக்குமே அறிந்த செய்தி. கடினங்கள் என்பது கூறவில்லை, ஆனால் எவ்வளவு சவால்கள் என்பதனை சாதித்துள்ளது இந்த மண். ஆதலால் இந்த போட்டியில் வென்ற உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைவு விழா இனிதே தொடங்குகின்றது. முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து அமைப்பாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். சங்க காலம் முதலாக சான்றாய் விளங்கும் எம் மாமதுரையின் சங்க காலம் அடியொற்றி தமிழ் வளர்க்கும் எம் தனி மதுரையின் எங்கும் சதுரம் சதுரமாய் ஏற்ற எழில் வீதிகளை கொண்ட எம் மாமதுரையில் ஓங்கி உயர்ந்த கோயில்களும் அகங்கார திமிர்கொண்டு எழும் காளைகளும் திமிரி எழும் காளைகளை திருப்பி அடக்கும் திகிலர்களையும் பெற்ற எம் மாமதுரையில் இந்த ஆசிரியர்களுக்கான முதலாவது மாநில அளவிலான போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற தோல்வி கண்ட அனைத்து அணியினர்களையும் முதலில் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். உவக்க சொல்வது சிறக்க சொல்வதாகும். ஆம் அன்பு நெஞ்சுங்களே, நான் இதனை உவக்க சொல்வில்லை, என்னுடைய உதட்டில் சிலிர்க்க சொல்கின்றேன். எங்களின் அழைப்பினை ஏற்று இந்த கால சூழலிலும் விடுமுறை கொண்டாட்டங்களை தவிர்த்து எம் மாமதுரையினை நோக்கி படையெடுத்து வந்து புடைசூழ இந்த அழகர் மலையின் அடிவாரத்தில் அழகுற உயர்ந்து
நிற்கக்கூடிய மலைகளை காட்டிலும் இந்த வண்ணமிகு கலர் சீருடுகளை கொண்டு அணிந்து வீறு நடையாய் எழுந்துள்ள எம் ஆசிரிய பெருந்தகைகள் உங்கள் அனைவருக்குமே என் முதற்கண் வணக்கம். மாமதுரையின் போட்டிகளை முன்னெடுத்தோம், செயலாற்றினோம், செய்திகளாக அனுப்பினேன். வரலாறாக மாற்ற வேண்டும், இதனை நாம் பதிவு செய்ய வேண்டும். போட்டியினை முன்னெடுத்துள்ள நண்பர்களே என்னோடு வாருங்கள் என்றுதான் பயணித்தேன். நான் தொடங்கிய நாள் செய்தி அனைவருக்கும் சென்று சேரவே ஒரு வாரம் காலம் ஆயிற்று. ஆக சிறந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனை இந்த மதுரை மாவட்ட நண்பர்கள் அனைவரும் நன்கு அறிவர். நிற்கக்கூடிய எனது அருமை நண்பர் ஜோசப் ரத்தினசாமி, என் பள்ளியின் முதுகலை தாவரவியல் ஆசிரியர். நான் மேற்கொண்ட செயலுக்கு சிரம் தாழ்த்தி என்னோடு தோழனாய் நின்று என் தோளுகளை வளப்படுத்திய நண்பர். நீங்கள் அனைவரும் அறிந்தது பொன்ராஜ் என்கிற நேம் மட்டும்தான். இந்த செய்திகளுக்கு பின்னால் என்னுடைய ஒவ்வொரு செய்தியும் கலந்து இருவருமே அதனை ஆலோசித்த பின்பே வெளியிடுவேன். ஒருவேளை நான் அறிவித்து விட்டால் கூட, ஐயா நான் போட்டுட்டேன், இதுதான் நம்மளுடைய அஜெண்டா, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோடு தான் கூறுவோம். அவர்களோடு இணைந்து நண்பர் காமராஜ், அவர்களோடு இணைந்து நண்பர் பால்பாண்டி, எல்லாவற்றிற்கும் தூணாக நின்றவர் எங்களுடைய ஆசிரியர் ராஜேஷ்குமார். எல்லாருமே இணைந்துதான் இந்த போட்டிகளை வென்றெடுத்துள்ளோம். ஏற்கனவே கூறினேன், வென்றது நீங்களாயினும் வரலாறு மதுரையே. ஆதலால் மீண்டும் வரலாற்றினை பதிவு செய்த இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள என் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஆன்றோர் சான்றோர் அனைவரையும் முதற்கண் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த வரவேற்பில் நான் முதல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பிற்கு இத்தருணத்தில் தர வேண்டிய நபர் உங்கள் முன் இருக்கக்கூடிய மூவருமே. அறிவித்த போட்டிக்கு நிதி நண்பர்களிடம் பேசினோம். நுழைவு கட்டணம் 3500 என திட்டமிட்டோம். 2000க்கும் போட்டிகளை நடத்தலாம், அதுவும் இல்லாமல் போட்டிகளை நடத்தலாம். ஆனால் மாமதுரை 3501 என போட்டிகளை திட்டமிட்டது. நண்பர்கள் கேட்ட செய்தி, எவ்வாறு சமாளிப்பது? காரணம், நண்பர்கள் அறிந்தது, நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இதை சும்மா நடத்த மாட்டீங்களே, நீங்க வெவ்வேறு திட்டங்களை வச்சிருப்பீங்களே, இந்த அமௌண்ட் எப்படி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்கின்ற செய்திதான். இதைத்தான் நான் முதலாக நம்மளுடைய மாநில குழுவில் பதிவு செய்தேன். நடத்துவது யார் என்பது பெரிதல்ல, அதனை எவ்வாறு யார் நடத்தினார்கள் என்பதே வரலாறு. இதனைத்தான் நான் முன்னர் பதிவு செய்தேன். சில ஆசிரியர்கள் கோபம் கொண்டார்கள். எல்லாருமே நடத்திருக்கோம் சார், எல்லாம் நடத்திருக்கிறோம். நான் யாருமே குறை கூற விடவில்லை. எங்களுடைய தனி சிறப்புகளை கூறவே இந்த தருணத்தில் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறேன். 4000 வைக்கலாம் என சிந்தித்தனர். இல்ல 3500க்கே நண்பர்கள் யோசிக்கிறாங்க. வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வர்றாங்க. ரொம்ப வேண்டாம், குறைத்து திட்டலாம். 3500 திட்டமிட்டோம். 55,000 ரூபாய் தான் எங்கள் கையில். இன்றோடு செலவு தொகை எங்களிடமிருந்து 1,24,000க்கும் மேல் செலவழித்துள்ளோம். இதனை பெருமையோடு கூற விரும்புகிறோம். இந்த தொகையினை எவ்வாறு சமாளிப்பது என்பதனை தினம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல் திட்டங்களை விரிவரித்துக் கொண்டு போற போதெல்லாம் நன்கொடையாளர்களை அடையாளம் காண வேண்டும். ஆனால் எங்களுடைய மதுரையினுடைய இலக்கு நான் பலமுறை பதிவிட்டிருப்பேன். நாம் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு நாம் நன்கொடையை நோக்கி பயணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய மதுரையில் நடத்தப்பட்ட அனைத்து போட்டிகளுக்குமே திட்டம். அவ்வாறு இருக்கின்ற போது நாம் எவ்வாறு யாரிடம் கேட்பது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எங்களுக்குள் நின்றது. இதனை தவிர்க்க எங்களுடைய பழகிய நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் இந்த முறையினை எடுத்து சென்றோம். இங்கு அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்
லயோலா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜேம்ஸ் பெர்க்மான்ஸ். இவர் எங்களுடைய மதுரை போட்டிகள் எப்போதெல்லாம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் கேட்காமலே எங்களுடைய கரங்களை மிகவும் வலுப்படுத்தியவர். சார் இந்த மாதிரி வச்சிருக்கோம் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பாத்துக்கோங்க, நான் பண்ணிடுறேன், ஏதாவது பண்ணிடுறேன், இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன அப்படிங்கிறதே நாங்க இது வரைக்கும் இந்த சாருக்கு தெரியும், முன்னாலதான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த போட்டியை தொடங்கி இந்த செய்தியை நான் அட்வர்டைஸ்மெண்டா வந்து நான் வெளியிட்டவன சார், நோ டிமாண்ட் ஃப்ரம் யூ சார், பட் ஜஸ்ட் ஐ இன்ஃபார்ம் வித் யூ அப்படின்னு தான் சொன்னேன். சார் பரவாயில்ல பண்றாரு சார், கண்டிப்பா நான் ஏதாவது செய்வேன், நீங்க ஒன்றும் இல்லை, அது பெரிய டோர்னமெண்ட், கண்டிப்பா ஏதாவது பண்றேன் இப்படி தான் சொன்னாங்க. நாங்க சார்ட்ட கேட்கவே கூடாதுங்கிறதா எங்க 2 பேருடைய திட்டமா இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ரொம்ப கேட்க வேண்டாம் அப்படிங்கிற, ஏன்னா 2 வருஷம் சாரை பயன்படுத்திருக்கோம் எங்களுடைய லோக்கல் டோர்னமெண்ட்டுக்கு. சாரை இதுல விட்டுலான்னு தான் நாங்க 2 பேருமே பேசப்பட்டது. ஆனால் அதனையும் தாண்டி கேட்கக்கூடிய ஒரு செயலுக்கு நாங்கள் உள்ளானோம். அதனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த போட்டிற்கு மிகவும் ஆதரவு கரம் நீட்டிய எங்களது அருமை நண்பர் ஜேம்ஸ் பெர்க்மான்ஸ், லயோலா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இந்த மேடையில் அமர்ந்துள்ள கோ மருதமுத்து எங்களுடைய ஆசிரியர் நேற்று நம்ம நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. இன்றும் இந்த போட்டியில் இந்த போட்டியை போல நான் பார்க்கணும்பா வந்துடுறோம் தான் வந்தாங்க. சார்ட்ட வந்து ஒண்ணுமே சொல்ல, இதே மாதிரி தான் சார், இந்த மாதிரி சின்ன சங்கடம் சார், இப்படி ஆயிப்போச்சு, என்னங்க சார் செய்யுது, எப்பா சரி பண்ணியா, நான் ட்ரை பண்றேன், இதான் நான் ஒரு அமௌண்ட் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமும் வந்து ஒரு தொகையினை எங்களுக்கு கொடுத்து உதவினார். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கோ மருதமுத்து முதுகலை ஆசிரியர், சேதுபதி மேல்நிலைப்பள்ளி மதுரை அவர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் அவர்களுடைய குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய மா கி பார்த்தசாரதி, ஐடா எனர்ஜி ஆசிரியர் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஐடா எனர்ஜி அப்படிங்கிற சோலார் பேனல் கம்பெனி மதுரை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு டீலர். அவர்களிடம் கூறிய பொழுது சார், நான் ஏதாவது இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் டெக்கத்லான் நண்பர்கிட்ட பல முறை போட்டேன், சார் கொஞ்சம் என்ட்ரி போடுங்க சார் சொன்னேன். பட் டெக்கத்லான் வந்து ஒரு 5000 ரூபாய் வந்து நமக்கு ஸ்பான்சரா பண்ணிட்டாங்க. அவங்க இந்த பேக் தரதா இருந்தாங்க, பட் அந்த நம்முடைய ஃபில்லிங் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்றைய நிகழ்விற்கு கண்டிப்பா வருகை தரன்னு உறுதி கொடுத்திருந்தாங்க, பட் வரவில்லை. இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் திருமிகு பழனியாண்டி, சார்பு ஆய்வாளர், மீனாட்சி அம்மன் கோவில் பாதுகாவலர், காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். சாருடைய சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வீட்டில் போயிட்டு யூடியூப்ல பழனியாண்டி மதுரை டிராபிக் போலீஸ் போட்டா நீங்க பார்ப்பீங்க நிறைய வீடியோஸ். நீ கூட சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர், மதுரையே வந்து வியக்கத்தக்க வகையில், குறிப்பா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மருத்துவமனைகள் உள்ளதோ அந்த பகுதியில மட்டும் வந்தோரை சற்று மன நிம்மதியோடு திரும்பி செல்லக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்தவர். பெருந்தொகையினை செலவழித்து மீனாட்சி மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனையில கடந்து செல்கின்ற பொழுது தன்னுடைய இயல்பான பேச்சாற்றல் மூலம் விரக்தியில் செல்லக்கூடிய மக்களை சற்று நிம்மதி பெருமூச்சுடன் தங்களுடைய பயணத்தை கழிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான ஆகச்சிறந்த பேச்சாளர். அவரையும் இந்த நிகழ்விற்கு வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இம்மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எங்கள் மதுரை வைகை வாரியர்ஸ் அணியின் தலைவர் அன்பு தவமணி, துணை தலைவர் துரை சிங்கம் மற்றும் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், எனது அருமை நண்பர் மணிகண்டன் உடற்கல்வி ஆசிரியர். அவரும் நீ காலையில கூட 6 மணிக்கெல்லாம் போயிட்டு சார் அந்த கிரவுண்ட் நல்லா இருக்கு, மேட்ச் அங்க நடத்திடுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. நேற்று இரவு மட்டும் 11 மைதானங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்தோம். குமரேசன் சாருக்கு தெரியும், பட் கடலூருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இன்று இந்த போட்டிங்க நடக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருந்துச்சு. நேற்று மட்டும் மதுரை இந்த தொடரினை முடித்தாக வேண்டும் என கூறி 11 நாங்கள் வெற்றியுடன் நிறைவு செய்துள்ளோம். இந்த போட்டியின் தொடரினை
தோல்வியோடு நிறைவு செய்திருந்தாலும் நாங்கள் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்து செல்வோம் என்கின்ற நோக்கில் உங்களோடு அமர்ந்துள்ள திருச்சி தலைவாஸ் அணித்தலைவர் பாலு மற்றும் அவருடைய அணி வீரர்கள் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து நண்பர்கள் சகாக்கள் அனைவரையும் எங்களுடைய மாமதுரையின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். இதோ முதற்கண் நமக்கு பேருதவி செய்த லயோலா பப்ளிகேஷன். நம்ம நோட்ஸ் எல்லாம் முன்னாடி நம்ம காலத்துல எல்லாம் வெற்றி நோட்ஸ் இருக்கும், பாண்டிய நோட்ஸ் இருக்கும், தமிழுக்கு கோனார் தமிழ் வாங்குவோம். இப்போ எல்லா ஸ்கூல்ஸுமே மேக்சிமம் எய்டட் ஸ்கூல்ஸ் ஃபுல்லாகவே லயோலா பப்ளிகேஷன்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு லயோலா பப்ளிகேஷன்ஸை விரிவு செய்துள்ளார். லயோலா பப்ளிகேஷன்ஸ் பாளையங்கோட்டை இதன் உரிமையாளர் உயர்திரு ஜேம்ஸ் பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து இந்த பரிசு பொருளை வழங்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் பழனி ஆண்டி சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேடயத்தினை அவருக்கு வழங்கி கௌரவிக்குமாறு மருதமுத்து சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே இங்க வந்து விளையாண்டது போட்டோ எடுத்தது அதுக்கு தான் சார். வீட்டுல காட்டினா தான் நம்புவாங்க. இந்த கேடயத்தை பெர்க்மான் சார், ஜேம்ஸ் பெர்க்மான் திருமிகு பழனி ஆண்டி சார் அவர்களை கௌரவிக்க நம்முடைய ஜேம்ஸ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பொன்னாடையை பூர்த்தி அவர்களுக்கு இந்த கேடயத்தை அளித்து கௌரவிக்குமாறு ஐடா எனர்ஜியினுடைய உரிமையாளர் திரு நண்பர் உயர்திரு கி பார்த்தசாரதி சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்ச்சையில் பார்த்தசாரதி சார் கொடுங்க. நம்மளுடைய சோர்சஸ், அதாவது ரெனூவபிள் நான் ரெனூவபிள் ரிசோர்சஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்மளால் புதுப்பிக்க முடியாதது ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடியது நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக முதற்கனாக இருக்கக்கூடியது நம்முடைய சன்லைட் தான். அதிலிருந்து வரக்கூடிய அந்த சோலாரை எடுத்து மிக டீலராக இருக்கக்கூடிய ஐடா எனர்ஜி என்னுடைய உரிமையாளர் என்னுடைய நண்பர் திரு பார்த்த சாரதி சார் அவர்களை வரவேற்க இந்த பொன்னாடையை பற்றி கௌரவிக்குமாறு ஜேம்ஸ் பெர்க்மான் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு இந்த நினைவு கேடயத்தை வழங்கி கௌரவிக்குமாறு பழனி சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு காயுது அது கொஞ்சம் சொல்லுவாங்க, அது மாதிரி நாங்கள் காயிறோம். ஆனால் இவர் இருக்க காயிறாருன்னு தெரியல. எங்களோடு இருந்து 2 நாட்களும் உடனிருந்து முழு பொறுப்பையும் ஏற்று சிறப்பாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய புனித பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு சகாய லூர்து சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு ஜேம்ஸ் பெர்க்மான் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் சசிகுமார் சாருடைய சகோதரர் திரு ஆனந்தகுமார் சார், அவருடைய சகோதரர் மதுரை வைகை வாரியர்ஸினுடைய அணித்தலைவர் திரு அன்பு தவமணி அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்குமாறு பார்த்த சாரதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய கேடை சில மணித்துளிகள் சிறப்புரை வழங்க உயர்திரு ஜேம்ஸ் பெர்க்மான் சார் லயோலா பப்ளிகேஷன்ஸ் பாளையங்கோட்டை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பெருசாக பினிஷ்னர் கிடையாது, எல்லாம் போவோம், ஸ்பான்சர் பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டோம். நம்மளோட பங்களிப்பான எப்போவுமே இருக்கும். முதல்ல இது வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜாக வந்துச்சு. எனக்கு வந்து கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆசை உண்டு. ஒரு 8 வருஷமாக திருநெல்வேலியில் ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் பண்ணுறோம். அதாவது சஞ்சு சாம்சன்லேருந்து அவேஷ் கான் வரைக்கும் திருநெல்வேலி கொண்டு வந்தது முதல்ல நாங்கள் தான். அதனால அது எல்லாம் முடிச்சு பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் வரும்போது இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. டீச்சர்ஸ்க்கு இது நான் கேள்விப்படல. நானாக சாருக்கு ஃபோன் பண்ணி சார் நல்லா இருக்கு, என்ன சார் நாங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணணும் எங்கள் சார்பாக அப்படின்னே, சார் நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது இது 3ஆவது டைம் நம்ம இவங்களோட கை கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரணும். சார் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சார் இது என்னெல்லாமோ கதை விட்டு பார்த்த முடியல. சரி வந்து பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி.
ஸ்கூலுக்கு ஒரு டைம் போயிருந்தோம். பொன்ராஜ் சாரையும் ஜோசப் சாரையும் பார்க்கணும் அப்படின்னு. அதில் அவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ இது இருந்து இதையும் பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா அதில் நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன் பண்ணுவோம், அந்த வழிகள்லாம் எங்களுக்கும் தெரியும். கையில் இருந்து காசு போட்டால் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். அதனால நம்ம இது எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணுவோம். இது இன்னும் பெருசா வளரணும் அப்படின்னா எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இது இன்னும் பெருசா வளரும். அதனால ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து நீங்க எல்லாரும் ஒவ்வொரு இது சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பெருசா வளரும். அது நமக்கு தான் பெருமை. அதனால எல்லாரும் கை கோர்க்கும் போது இது இன்னும் பெரிய லெவல்ல நடக்கும். பேச தெரியல, இருந்தாலும் இது ஒரு சின்ன இது. ரன்னர்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஊக்கமூட்டி சிறப்பாக பேசி ரத்தன சுருக்கமாக பேசி சென்ற எங்களுடைய அருமை நண்பர் திருமிகு ஜேம்ஸ் பெர்க்மான் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமக்கு தெரியும், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு இந்த கிரவுண்டில் இருந்து எல்லாத்தையும் முறைப்படியாக 2 மாதத்திற்கு முன்பாகவே சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் அவங்க கல்லூரியினுடைய சேர்மனிடம் பேசி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு நம்முடைய சகோதரர் மாதிரி தான் எப்பயுமே இருப்பாங்க. எந்த டயத்தில் எப்போ ஃபோன் போட்டாலும் எடுத்து பேசி அவர்கிட்ட பேசினோம்னா 5 நிமிஷம் பேசினோம்னா நம்ம பாரம் குறைஞ்சிரும். காரணம் என்னன்னா, பாசிட்டிவாக மட்டும்தான் அவருக்கு பேச தெரியும். நெகட்டிவான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. எதனால சார்? பார்த்துக்கிடுங்க சார். சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடியவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு பிரபாகரன் சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்குமாறு மருதமுத்து சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பெருசாக எதுவும் பேச தெரியாது. பட் எனக்கு கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோசப் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்னா அட்லீஸ்ட் சும்மா ஒரு வேலையாக போயிட்டு இருந்தாலுமே ஒரு 10 பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பைக்கில் நிப்பாட்டி நின்று அது ஒரு நேரம் பார்த்துட்டு போகிறதுல எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். பட் நீங்கள் இன்றைக்கி விளையாடுறத கொஞ்சம் பார்க்க வரணும்னு நினச்சேன். பட் சில விஷயத்தினால என்னால் பார்க்க வர முடியாமல் போயிடுச்சு. பட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தரப்படும் தேவைப்படும் ஆசிரியர் பெருமக்கள் அல்லது தேவைப்படும் நபர்களுக்கு எங்களுடைய பார்த்தசாரதி ஐடா எனர்ஜி சோலார் எனர்ஜி இந்த பார்த்தசாரதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் எங்களது நெருங்கிய நண்பர் கோ மருதமுத்து சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் இதே மைதானத்தில் ஒரு அணி தலைவராக தன்னுடைய 58வது வயதில் ஒரு அணியினை அமைத்து இந்த மைதானத்தில் ஒரு அணியோடு வந்து எங்களோடு இனிமையாக விளையாடி சென்ற எங்களுடைய அருமை நண்பர் மூத்த ஆசிரியர் திருமிகு மருதமுத்து கோபாலன் ஆசிரியர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். கருதி அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த ஆண்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆமாம், அந்த ஆண்டில் வந்து நான் ஒரு விளையாட்டு வீரனா உங்களை மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது விளையாடும் போது. எனக்கு ஒரு வருத்தம், பொன்ரா சாரு, ராஜேஷ் சாரு, அதே மாதிரி ஜோசப் இவங்க மேலே வருத்தம். ஏன் இந்த விளையாட்டு போட்டியை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடத்திருக்க கூடாது, நானும் ஒரு 10 ஆண்டுகள் உங்களோடு நானும் விளையாடி இருப்பேன் அப்படின்றதுல வருத்தம் தான். எனக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது 24 வயசுலேயே நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன் கெமிஸ்ட்ரி. விளையாடியதே கிடையாது. கிரிக்கெட்டர் தான் எதாக இருந்தாலும் விளையாடவே கிடையாது. கிரிக்கெட் வந்து ஆர்வமாக கேட்பேன். எங்கள் காலத்தில் அதில் ஒரு சில பேர் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோ கமெண்ட்ரி தான், டிவிலாம் கிடையாது. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அப்புறம் கலர் விளையாட ஆரம்பிச்சேன்னா உண்மையிலே திருமணம் பண்ணி மாப்பிள்ளை இது பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை எங்கன்னு கேட்குறாரு, இந்த விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு டவுசர் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ வரைக்கும் கொரோனா பீரியட் வரைக்கும் உண்மையிலேயே அதிகமாக கிரிக்கெட் விளையாடிட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜ் கொரோனாக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விட்டு இருக்கும்போது
இவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்துட்டு விளையாட ஆரம்பிச்சோம். உண்மையிலே கிரிக்கெட் விளையாடும் போது இருந்த மகிழ்ச்சி இப்ப கிடையாது. இப்ப ரீசெண்டா இப்ப நான் வந்து பணி நிறைவு பெற்றுக்கனா எனக்கு முழுமையான திருப்தி. இப்ப நம்மளுக்கு 2 ப்ரெஷர் இருக்கு. ஒன்னு ஒர்க் ப்ரெஷர், இன்னொன்று ஹோம் ப்ரெஷர். ரெண்டையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல். ஒர்க் ப்ரெஷர்ன்றது நாங்க வேலை பார்த்த 90ல நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே 2 வருஷம் தெக்கூர்ல வேலை பார்த்தேன். நான் 90ல வேலை பார்க்குற காலத்துல இருந்து ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணுவோம், ஈவினிங் ஆனவுடனே விளையாடுவோம். இங்கேயும் மதுரை மாவட்டத்தில் வந்து ஆசிரியர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் இருந்தது. அது வாலிபாலாக இருந்தாலும் சரி, பேட்மிண்டனாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் இப்படி விளையாடும் பொழுது என்னை பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பிஇடி வாத்தியார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் ஆசிரியர்களோட விளையாடிய அனுபவங்கள் நிறைய உண்டு. சார் வந்து இப்போ விளையாடுவோம். அப்போ வீட்லேயும் வந்து ப்ரெஷர் இருக்காது. விளையாட்டு அந்த இதில் நல்லா விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வர வர என்னன்னா ஒர்க் ப்ரெஷர்ன்றது நம்மளுக்கு இந்த எம்இஸ் டேட்டா ஏற்றுறது, டேட்டா சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி இதில் தான் நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர்ன்றது. இது கூட என்னடானா நம்ம சிஸ்டம் அதை அப்டேட் பண்ணிட்டோம்னா, நாலேஜ் அப்டேட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம இது பண்ணி முதல்ல ஃபார்மேட் போட்டு வச்சிருந்தோம்னா என்ன கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பதவி உயர்வு பெற்று 13 வருஷம் ஆச்சு. பிஜியில் ஹிஸ்ட்ரி போனேன். ஏன்னா ஆஃப்டர் வேலை கிடைச்ச பிறகு எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணினேன், எம்ஏ இங்கிலீஷ் பண்ணேன், எம்எட் பண்ணேன். இது பூராமே வேலை கிடைச்ச பிறகு படித்தது என்னுடைய ஆர்வங்கள். அதனால என்னுடைய மாணவர்களுக்கு எது கேட்டாலும் நடத்தக்கூடிய ஒரு இது இருக்கும். என்ன இங்கிலீஷ் கிராமராக இருந்தாலும் சரி, அது சயின்ஸாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் அது ஒன்று. நம்ம ஆசிரியரை நீங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்த இது கொடுத்தாலும் இப்போ நான் வரலாற்று ஆசிரியர் நான் இருக்குன்னா நான் தனியாக ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கேன். என்ன டேட்டாஸ் எங்கள் ஆசிரியர் வந்து இன்னைக்கு அனுப்பியிருப்போம் தெரியாது, அது அங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியாது, உடனே அனுப்பிவிடுங்கன்னு வாங்க. தமிழ்நாடு அளவுக்கு என்னுடைய மெட்டீரியல் அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் பயனடைந்ததுனால எங்கள் மதுரை மாவட்டத்தில் ஆசிரியர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய விழாவாக பணி நிறைவில் நடத்தினாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. அது வந்து நம்ம ஒர்க்கு கிடைச்ச ஒரு டெடிகேஷன், ஒர்க்கு கிடைச்ச ஒரு ரெக்கக்னைசேஷன், அதுதான் உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து சாரோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஜெயராஜ் நகர் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். எங்கள் ஹெச்எம் சாரோட நோட்ஸை கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லையும் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ சார். அதனால நம்ம வந்து எடுத்துக்கிறது தான், நம்ம வந்து நம்ம ஜாப்பை வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு இருக்கும். நம்முடைய இப்போ என்னுடைய மாணவர் வந்து ஒரு கலெக்டராக இருக்காப்புல ஜார்க்கண்டில், நாசாவில் ஒரு இன்ஜினியராக இருக்கான், திரைப்படத்துறையில் ரோபோ செக்கர் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். நிறைய அதாவது எண்ணற்ற மாணவர்கள் வந்து திரைப்படத்துறையில் இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நம்ம பணி நிறைவு பெற்றாலும் நம்ம உங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் வீட்டுக்காரம்மா வந்து எங்க சொல்லுவாங்க நம்ம, ஆனால் அவன் தான் கரெக்டாக கொண்டு வந்து நம்ம மருந்து சார்னு சொன்ன உடனே வீட்டில் கொண்டு போய் விடுறதே அவன் தான். அதனால மாணவர்கள் வந்து நம்ம ஆர்வம் காட்டும் போது அது நம்மளுக்கு இன்னும் வந்து பணி நிறைவு பெற்றாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துறதுல உண்மையிலேயே சொல்லணும், இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு போட்டி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு திட்டமிடுதல் வேணும், அதை கம்யூனிகேட் பண்ணணும், அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இந்த மாதிரி செயல்களில் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் வந்து பொன்ராஜோ, ராஜேஷ்குமாரோ, இதில் ஜோசப்போ, மணிகண்டனோ, பால்பாண்டி சாரோ, அருண் பாண்டி சாரோ, காமராஜோ, இவங்கெல்லாம் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிஞ்சது. பயணம் செஞ்சு இங்கே தங்கி நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க, உங்களுடைய விளையாட்டு திறமையை காட்டியிருக்கிறீங்க. நீங்கள் உண்மையிலே நம்ம நேற்று வந்து விழா முடிஞ்சவொடனே கிளம்பணும் அப்படின்னு கோயிலுக்கு போகணுன்னு தான் எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பி விட்டாங்க. இருந்த போதெல்லாம் நேற்று 6 மேட்ச்சில் 3 மேட்ச் எனக்கு அப்படியே உட்கார வச்சிருச்சு. அதில் நாமக்கல் டீமில் இருக்கக்கூடிய டீம் உண்மையிலே அவங்கள பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கரூர் டீம் வந்து அங்கே விளையாடுறதுனால நான் பார்க்கல உங்களை, கடலூர் உங்கள் மேட்சை நான் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னே உண்மையிலே இதில் வெற்றி சொல்லி உங்களை நீங்கள் கவலையே பட வேணாம்.
இன்னைக்கு கிருஷ்ணகுமார் சார் அந்த ரன் அவுட் ஆகலைன்னா இங்க வேற. உண்மையில தான் சொல்றேன், 2 பேரும் அருமையா விளையாண்டீங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு இது ஆசிரியருடைய கிரிக்கெட் போட்டி இல்ல மாதிரி, உண்மையிலே நிஜமா நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டி மாதிரி தான் இருந்தது. உங்களுடைய உடல் திறன் முழுமையா இருக்கு. உண்மையிலே நம்ம வந்து அறிவுபூர்வமாகவும் இருக்கும், உடல் ஃபிட்னஸ்லயும் இருக்கும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு இது உண்மையிலே. அதனால இத இப்ப வரைக்கும் இன்னும் நீங்க பணி நிறைவு பெற்றாலும் அதை தொடர்ந்து இருக்கணும், இதே மாதிரி வச்சுக்கணும். உங்களுடைய இதை வந்து உடலையும் ஃபிட்னஸாக வச்சுக்கணும், நாலேஜும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் என்னுடைய இது. உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கையாக கூட இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று இவ்வளோ தூரத்தில் வந்து உங்களுடைய திறன்களை காட்டியதற்கு எங்களுடைய மதுரை மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து அதனுடைய நிறுவனரை, ஏன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்து உங்களுடைய பேச்சாற்றல் ஆசிரியர்களை வலுப்படுத்தும். ஓய்வுக்கு பின்னும் உங்களுடைய தொடர் முயற்சிகள் எங்களையும் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நன்றிகள். ஒரு சிறப்பு நிகழ்வாக கடலூர் ஷார்க்ஸ் அணியின் ஆக சிறந்த ஒரு சிறந்த வீரராக களம் கண்ட நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்களை எங்களுடைய மாமதுரை கௌரவிக்கின்றது. அன்னாரை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். அன்னாரை போற்றும் விதமாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இந்த பொன்னாடையினை அணிவித்து மகிழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் பழனியாண்டி சார் நானே அணிவிக்கின்றேன் என கௌரவப்படுத்துகின்றார். தடை அதை உடை, நான் வீழ்வதில்லை, என்னால் பலரும் வீழ வேண்டும் என்பதனை தன்னுடைய இலையில் உணராது மிகவும் தைரியமாக களம் கண்டு ஒவ்வொரு ஆட்டத்திலும் ஆகச்சிறந்த ஆட்டங்களை வெளிக்காட்டி கடலூர் ஷார்க்ஸ் அணியினரை இறுதி நிகழ்வு வரைக்கு அழைத்து வந்த நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்களை எம் மாமதுரை வணங்கி மகிழ்கின்றது. அன்னாருக்கு மேலும் பல வாய்ப்புகளும் வழிகளும் கண்டடைய மாமதுரையும் மற்ற மாவட்ட அணிகளும் துணை நிற்கும் என்பதனை இத்தருணத்தில் உறுதியளிக்கின்றோம். வான் வேடிக்கை நிகழ்வு ஒரு 3 நிமிட இடைவெளியில் பின்னர் பரிசுகள் வழங்கிய பின்பும் இந்த வான் வேடிக்கை நிகழ்த்தப்படும். தம்பி வீடியோ மட்டும் அந்த வீடியோ அங்க பின்னால இதுல பண்டைய கால நகர் இது, பைந்தமிழ் வளர்த்த ஊர் இது, பண்பட்ட நாகரிக தொட்டில் இது, கீழடி என்ன மேல் உலகையும் வென்ற ஊர் இது, தடாதகை பிராட்டியாரின் வீரம் சொல்லும் ஊர் இது, மருத நிலங்களில் மத்தியில் அமைந்த தமிழ் மது உரைக்கும் பூமி இது, சங்கத்தில் பழுத்த சான்றோரின் சொந்த ஊர் இது, இறையையே தமிழால் எதிர்த்த ஊர் இது, மங்கா புகழோடு என்றும் நிலைக்கும் எங்கள் வளம் தரும் பாண்டிய புவி இது, பல்கலை வளர்த்த எங்கள் மாமதுரையின் இந்த மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் சிறப்புற பங்கு பெற்ற வீரர்களை மகிழ்விக்கும் எங்களுடைய வான்வெடி சத்தங்கள் பிளப்பது எங்களுடைய கடினங்களை, சத்தங்கள் ஒலிப்பது எங்களுடைய மகிழ்வுகளை. பிளத்தனம் வென்ற அணிகளுக்கு பெருமை, தோற்ற அணிகளுக்கு மகிமை. மாமதுரையில் கால் வைத்ததே அவர்களுக்கு பெருமை, விளையாட வாய்ப்பற்ற அணிகளுக்கு அது ஒரு பெருமை. வெடிப்பது சத்தமல்ல எங்களுடைய ஆகச்சிறந்த திறன்கள். செம்மைப்படுத்த வேண்டும், வலுமைப்படுத்த வேண்டும், எம் பாண்டிய மன்னனின் பெயரினை உறக்க சொல்ல வேண்டும்.
சத்தங்கள் எழுப்பட்டும், நித்தங்கள் சொல்லட்டும். இந்த மாமதுரையின் பெயரினை அடுத்த வருடம் எந்த மாவட்டம் முன்னெடுத்து போகின்றதோ அந்த மாவட்டத்திற்கும் எங்களுடைய பெயரினை தினமும் உறக்க சொல்லட்டும். வெல்வது நாங்கள்தான், வென்றதும் நாங்கள்தான். சத்தங்கள் இன்றி எதுவும் இங்கு சகாப்தங்கள் ஆகாது. முணங்கிக் கொண்டே இருப்பது வாழ்க்கையாகாது. முயற்சி கண்டு களத்தினில் களம் ஆடுவதே வீரமாகும். அடுத்த நிகழ்வாக படைத்தோம் என்பதல்ல, வரலாற்றினை உருவாக்கினோம் என்பதே இந்த மதுரையின் பெருமை. இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. மதுரையின் அடையாளம் ஆசிரியர் கிரிக்கெட் கிளப். எடுத்து செல்லும் அனைத்து மாவட்டங்களுக்குமே எங்களுடைய நன்றிகள். ஆதலால் வீரர்கள் தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய குறைகள் நிறைகளை கூற வேண்டாம். குறைகளை கூறினால் குறித்து வைத்துக் கொள்வோம். நிறைகளை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். நிறைகள் எங்களுக்கு தேவையாகாது, குறைகளே எங்களுக்கு தேவை. இனி வரும் காலங்களில் எந்த மாவட்டங்கள் இப்போட்டிகளை முன்னெடுத்தாலும் மதுரை கண்ட குறைகளை மற்ற மாவட்டங்களில் அழுத்தமாக கூறுங்கள். அது வெடித்தாக வேண்டும் என்பதே எங்களுடைய திட்டம். நேற்றைய மழையில் நாங்கள் மிகவும் சோர்வுண்டோம். 14,000 ரூபாய் கேட்டான் போல எங்களுடைய ஒவ்வொரு சொற்களாய் வெடிக்கும் எங்களுடைய எரிமலை சத்தங்கள் இருக்கவில்லை என்பதனை சாதித்து அமர்ந்திருக்கக்கூடிய கடலூர் ஸ்டார்ஸ் இரு அணிகளையும் நாங்கள் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம். அடுத்த நிகழ்வானது ஒரு சிறிய சிறப்பு உரை. மதுரை வைகை மலையின் குறியீடு நேற்று கொண்டோம் என்கின்ற மன நிறைவினை எங்களுக்கு மேலும் தருகின்றது. சார் போதும், எத்தனை சாமிங்கயா? இல்ல இதுக்கு அடுத்து அந்த வைக்கிறாங்க, அதை மட்டும் வைக்க வேண்டும் என்பதனை முன்னெடுத்தோம். அதுவும் சிறப்புடன் நடந்தது. அரையிறுதி போட்டியில் தோல்வி கண்டனர். சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் 3வது பரிசை பகிர காத்திருக்கிற திருச்சி அணியினருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜேஷ், பொன்ராஜ், ஜோசப் ரத்னசாமி, மணிகண்டன் சார், பால்பாண்டி இவர்கள் முன்னெடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலில் ஆசிரியர்களுக்கான டிசிஎல் போட்டி இதே மைதானத்தில் நடத்தப்பட்டது. நினைவுகளை பெற இருக்கின்றது. அடுத்த நிகழ்வாக இந்த தொடரின் இறுதி ஆட்டத்தில் சிறந்த ஆட்டக்காரராக விளங்கிய பி. சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறந்த ஆட்டக்காரர், இறுதி ஆட்டத்தில் சிறந்த ஆட்டக்காரர் என்கின்ற விருதினை நாமக்கல் ராக்கின்ஸ் அணியின் சரவணன் அவர்களோடு இணைந்து அணித்தலைவர் மற்றும் இருவர் போதும், தயவு கூர்ந்து அணித்தலைவர் மற்றும் இருவர் ஏதாவது, ஏன்னா அடுத்து உங்களுடைய பரிசு வாங்குறப்ப சேர்த்து எடுத்துக்கோங்க, கோச்சுக்காதீங்க. இந்த சார் எல்லாம் வெளியே கிளம்புறாங்க. இன்று இந்த பரிசனை வழங்குபவர் கி. பார்த்தசாரதி, ஐடா எனர்ஜி மதுரை. இன்று இவர் தன்னுடைய பிறந்த நாளை ரூபாய் 6,000 ரூபாய் எங்களுக்காக ஸ்பான்சராக செய்து இந்த போட்டியிலும் பங்கு பெற்று இத்தருணத்தில் மகிழ்ந்திருப்பது எங்களை மேலும் மகிழ்விக்கின்றது. நெருங்கிய நண்பர் பிரபாகரன், ஆக்சுவலா ஷெடியூல்ல நன்றி உரைன்னு போட்டிருப்போம்.
நாளைக்கு இந்த கல்லூரிக்கு வந்து நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய வருகை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய இக்கல்லூரியின் நண்பர், இக்கல்லூரியின் பேராசிரியர் அவருடைய காலங்கள் கருதி ஒரு சிறிய நிமிடம் மட்டும் நான் பேசிவிட்டு செல்கின்றேன் என்கின்ற தங்களுடைய கோரிக்கை வைத்தார். அதன் காரணமாக தன்னுடைய நன்றி உரையும் எங்களோடு இணைந்து இத்தருணத்தில் கூற விளைகின்றார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப இந்த கிரிக்கெட் போட்டி வந்து நான் 3 வருஷமா தொடர்ந்து நான் சாரோட அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த நடத்துறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்த சார்கிட்ட நாங்கள் சேர்மன் சார்கிட்ட கேட்டப்ப அவங்க உடனே எப்பனாலும் சரி நம்ம ஆசிரியர் தான் செய்வோம்னு சொன்ன எங்கள் சேர்மன் சார் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. ரெண்டாவது இதில் மெயினாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நடத்துறதுல வந்து எவ்வளவு சவால்கள் எவ்வளவு சிரமம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 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 முகத்தை வந்து ஒரு நாள் நான் சுழிச்சு பார்த்தது கிடையாது. எப்போ கேட்டாலும் என்ன சார் அப்படின்ற இன்னொரு விஷயம், ஃபோன் வந்து தப்பாகிறதுக்காக ஒரு எப்படி ஒரு அதிகாரி எனக்கு நல்ல நண்பர், ஒரு ஃபோன் கால் வருது, அவர் எடுக்கலை. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், சார் ஃபோன் வருதுண்ணே, ஏதாவது கிளிக் பண்ணிட்டு இருப்பாங்க சார் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் சாருக்கு நம்பர் வாங்கி எத்தனை முறை நீங்கள் எத்தனை நேரம்னாலும் எடுத்துருவாருண்ணே. உண்மையில நான் நண்பரை பாராட்டுறேன். அந்த மாதிரி ஒரு பண்பு. அதே மாதிரி ஃபோன் நம்பரை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் கொடுத்தாரு. ஏன் அந்த நம்பரை கூட நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போ நான் மீனாட்சி உங்களை சார் மீனாட்சி உங்கள் இருந்தால் மீனாட்சி உங்களை தான் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையில் நான் 10 முறை தொந்தரவு பண்ணிட்டேன். அவரை 10 முறை என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு சேர்மன் சார் எல்லாத்தையுமே முகம் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை அந்த மாதிரி நல்ல. அதே மாதிரி இப்போ சார்லாம் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்களை பார்க்க கார்த்திகை ஆதாரங்களையும் நிறையா கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்து அவங்க இன்னும் நல்லா வளமாக்கணும். இந்த இதை விட்டுறாங்க, என்ன பெரிய லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் என்ன நல்லா வளரலாம், என்ன பார்க்குறப்ப கூட யங்ஸ்டராக தான் இருக்கீங்க. அதே மாதிரி பார்க்குற எல்லாருமே ஒரு ஓடி ஆடி உற்சாகமாக உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு இந்த எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேரை நான் சொல்றத கூட விட்டு போயிருக்கோம். அதனால லைலா சார் வந்து சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கல்லூரியின் ஆகச்சிறந்த ஒரு உதவிகள் எங்களுக்கு எப்போதுமே நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் பொருளாதாரத்தினை கருத்தில் கல்லூரியின் சேர்மன் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து நிறுவன ஊழியர்கள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவருக்கும் எங்களுடைய ஆசிரியர் கிரிக்கெட் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவின் இறுதி தருணத்தில் நாம் உள்ளோம். பரிசுகளை வழங்க வருகின்றோம். முதல் நிகழ்வாக 4வது பரிசினை, அதாவது 3வது பரிசு தான் இரண்டுமே, 4வது என்பது கிடையாது. இன்னைக்கு கூட செமிஃபைனல் முடிஞ்சவன கேட்டாங்க 2 பேரு. இரண்டுமே 3 பரிசுகள் தான். செமிஃபைனலில் தோற்ற 2 அணிகளுக்குமே 3 பரிசுகள் என்பதனை எங்கள் மதுரை முதலிலே அறிவித்து விட்டது. ஆதலால் முதல் 3வது பரிசினை பெறுவது எங்களுடைய மாமதுரையின் மீன் ஆட்சி ஆள்வோர் கொடியில் இன்று மீன் ஆட்சி ஆளும் இம்மதுரையின் வையை வாரியர்ஸ் அணி தலைவர் மற்றும் வீரர்கள், அவரோடு இணைந்து துணைத் தலைவர் சிங்கம் இவர்கள் 3வது பரிசினை வழங்க அன்பு நண்பர் மருதமுத்து அவர்களையும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய அருகில் உள்ள எம் திருச்சி மாநகரத்தின் திருச்சி தலைவாஸ் அணியின் தலைவர் பாலு ராமசாமி மற்றும் அவருடைய அணி வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இவ்விருந்தினை பழனியாண்டி சார் அவர்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பயணிக்கக்கூடிய எங்களுடைய கடலூர் சார்ஜ் ஆசிரியர் அணி நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரையின் வாழ்த்துக்கள். இந்த 2வது கோப்பையினை வழங்க அன்பு நிறை நண்பர் பெர்க்மான்ஸ், ஜேம்ஸ் பெர்க்மான்ஸ், லயோலா பப்ளிகேஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
தமிழக ஏடுகளை விழுங்கியது பொற்சாமரை குளம். புனல்வாதம் நிகழ்ந்த போது கொச்சவனின் கொடி மீனை கூகச் செய்தனை மீனாட்சியின் விழிச்சுடர்கள் எம் கல்லழகர் கடந்து நிற்கக்கூடிய எம் மாமதுரையின் அடையாளமாய் விளங்கக்கூடிய இந்த லதா மாதவன் கல்வி குழும மைதானத்தில் ஒவ்வொரு கவிதை போட்டிகளும், இது பந்துகள் போட்டிகள் அல்ல, எங்களுடைய திருமண அழைப்புதல் மாதிரி எங்களுடைய இன்விடேஷனை பார்த்திருப்பீங்க. நான் செய்தி குறிப்பிட்டே இருப்பேன். நிறைய நண்பர்கள் வாழ்த்த மறுக்கவில்லை, ஆனால் வாழ்த்த வருந்துகிறீர்கள் என்றுதான் பதிவிட்டேன். இது எங்களுக்கு கடினங்கள் அல்ல. வாழ்த்த வேண்டும் அல்லது எங்களை புகழ வேண்டும், வெறும் பிரச்சாரங்களை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது மதுரையின் நோக்கம் அல்ல. பெயர்களை மட்டும் பெறுவது வாழ்வென்றால் சார் சொன்ன மாதிரி வெறும் பெயருக்கு என்ன வாழ்க்கை? ஒரு மனிதன் ஆகச் சிறந்த கடினங்களை எடுத்து செல்கின்ற பொழுது அவனுடைய முதுகிற்கு பின்னால் பேசக்கூடிய ஆகச் சிறந்த செயல்களே அவனுடைய வரலாறு. என்னை முன்னால் பேசவில்லை என்றாலும் என் பின்னால் உங்களின் உதடுகள் எங்களது வெற்றிகளை நிச்சயம் பதிவு செய்யும். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆதலால் இந்த போட்டியில் இறுதி போட்டியில் வென்றெடுத்த எங்களுடைய நாமக்கல் ராக்கின்ஸ் அணி தலைவர் மற்றும் அணி வீரர்களுக்கு எங்கள் மாமதுரையின் வாழ்த்துக்கள். மாமதுரையின் பட்டத்தினை வெல்ல போவது யார் 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 என கேட்டுக்கொண்டே இருந்தோம். அசட்டு இல்லாமல் சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்த மதுரை நாமக்கல் ராக்கின்ஸ் அணி நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல் பரிசினை லயோலா ஜாம்ஸ். வாழ்த்துக்கள் சார். அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றேன். அன்னாருக்கு மேன் ஆஃப் தி சீரிஸ் வழங்கி மகிழ ஜோசப் ரத்னசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒருங்கிணைப்பாளரும் தனது சகோதரரை இதழில் ஒரு ஸ்பான்சராக சேர்த்து இந்த மேன் ஆஃப் தி சீரிஸ் வழங்கி மகிழ்வது எங்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன். நாமக்கல் ராக்கின்ஸ் அணி தலைவரின் மேடையில் வீட்டிற்கும் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில ஒன்றா சார் கையில் எடுத்து ரொம்ப சிறப்பாக இதை நடத்தி கொண்டு போயிருக்காரு. செஞ்சு இப்போ ஒரு நிறைவு விழாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இதுல நாங்கள் நாமக்கல் மாவட்டம் முதல் பரிசை பெற்றது எங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்துகிறது. எனவே இதுபோல் இன்னும் வர காலங்களில் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். சோழ மண்டல தளபதிகளுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். கிருஷ்ணகிரியில் பரிசை வென்று, சிவகங்கையில் பாடம் படித்து, மதுரையில் பரிசை வென்றோம். பாடங்கள் பரிசை தரும், படிப்புகள் பரிசை தரும், தொடரும் முயற்சி வெற்றியை தரும். நகைச்சுவையாக ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவித்த சார்புத்துறை ஆய்வாளருக்கு முதல் கண் வணக்கம். இந்த வெற்றி சாதாரணமா வந்ததல்ல. அதாவது தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி. நம்ம எங்க டீம்ல ஒரு பிஆட் இருக்காரு, புள்ளி வரும் புலிதான், இன்னும் புள்ளி வரம் கொடுத்துட்டே தான் இருக்காரு. அதாவது ஒரு ஓவர் போறாரு, ஒரு பிஆட். பாண்டிய மண்டல மாவீரர்கள் தளபதிகளுக்கு வாழ்த்துக்கள். நாமக்கல் அணியின் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த விழா தான் இது. ஒரு போட்டிங்கிறத விட ஒரு விழா, திருவிழா அப்படிதான் சொல்லலாம். அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி தலைவாஸ் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரு பெரிய எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய என்ன சொல்றது ஸ்கோர்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சொல்லிக்கிற அளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். தாயால் வந்ததிந்த யாக்கை, தமிழால் வந்ததிந்த வாழ்க்கை, தமிழுக்கே பழக்குகிறேன் என் நாக்கை, தமிழே தந்தது எனக்கு உயர்ந்த போக்கை,
எல்லாம் வல்ல தாய் தமிழையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான இந்த சின்னவனின் சிறிய வணக்கங்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கள்னு அப்படிப்பட்ட 16 பேர்கள்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். தமிழக கல்வித்துறையினுடைய 16 பேர்கள் அப்படின்னு பெருமையோட நம்ம சொல்லலாம். வெற்றி கோட்டை தான். ஒட்டிக்குவோம் உங்களோட நாங்க அட்டை தான். நாங்க கல்யாணம் ஆச்சு, எனக்கும் ஒரு தடவை தான் கல்யாணம் ஆகிருக்கு. மகிழ்ச்சி. அவரை பத்தி நம்ம சொல்லணும். ஜாக்கி குற்றங்களை நீக்கி கேடுகளை போக்கி சமுதாயத்தை தூக்கி நிறுத்தும் காக்கி. அன்பிற்குரிய ஐயா சகாயம், அன்பில் சகாயம், அறிவில் சகாயம், பணிவில் சகாயம், பணியில் சகாயம். ஆமா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மதுரைக்கு 2 முத்து, ஒன்னு மதுரை முத்து, இன்னொன்னு மருத முத்து. அவரு சிரிக்க வைப்பாரு, இவர் சிந்திக்க வச்சிருக்கிறாரு. அத்தோடு இந்த நிகழ்ச்சியை அழகா செஞ்சிருக்கக்கூடிய பொன்ராஜ், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து அவையரையும் வணங்குகிறோம். நாமக்கல் அணி அவங்கிறாங்க, மீதி அணிகள்லாம் வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் நின்றுருக்கோம். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே சிந்தனை, தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் இதயத்தின் இருப்பு கணக்கில் இருந்தால் சோதனைகள் வென்று சாதனைகள் படைக்கலாம். ஒவ்வொரு வெற்றிக்கும் 3 விஷயங்கள். ஒன்று தன்னம்பிக்கை, மற்றொன்று முழு நம்பிக்கை, இன்னொன்று இறை நம்பிக்கை. எங்களை போன்ற அணி வீரர்களுக்கு வெற்றி கோட்டுக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய தாரக மந்திரம், ஏறுமுகம் என்றும் இறங்கு முகம் என்றும் யாவருக்கும் 2 முகம் உண்டு. ஏறுமுகம் ஆயினும் இறங்கு முகம் ஆயினும் மாறுமுகம் கொள்ளாதவன் மனிதன், இதை சொல்லவன் இந்த 6 முகம். வெற்றி நிலை அல்ல, தோல்வி முடிவல்ல. ஆகவே அருமையானது ஒரு வாய்ப்பு. கடைசியா பஞ்சா சொல்லணும்னா, வேகமான ஓட்டம்னா குதிரை, விவேகமான ஆட்டம்னா மதுரை. இப்படிப்பட்ட சிறப்பான செஞ்சு யாராவது நிற்க முடியுமா? எதிர வாழ்த்துக்களை சொல்வோம். இப்பொழுது எங்களுடைய கடலூர் ஷாக்ஸ் அணியின் சார்பாக ஒரு சிறிய நடனத்தை இங்கே நாங்கள் நாமக்கல் அணிக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அணி வீரர்களோடு சரவணன் சார் இருக்காங்களா, கேப்டன் தவமணி ஐயா இருக்காங்க, மணி போன்றவர். எங்க எல்லாருக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்த யூடியூப் ஆடுகளம் யூடியூப் சேனலின் மூலம் இன்றைய போட்டிகளை சிறப்பாக ஹைலைட் செய்யக்கூடிய தம்பி ஜெயராம் அவர்களை பாராட்டும் விதமாக மேடைக்கு அழைக்கின்றோம். தம்பியை பாராட்டும் முகம் வண்ணம் இந்த பொன்னாடையினை ஆசிரியர் மருதமுத்து மற்றும் ஆசிரியர் சகாயலூர் ஆரோக்கியசாமி மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாமக்கல் அணியின் குமரேசன் சார் அனைவரும் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க அன்போடு அழைக்கின்றேன். தம்பியின் பணி மிகப்பெரியது. நான் கூட என்ன சும்மாதான எதுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு கேட்டேன். ஆனா உண்மையிலேயே ஒரு பால் கூட விடாம களத்தில் நிற்பது மிகப்பெரிய கடினம். அது தனது மிகப்பெரிய விருப்பமான பணியினாக எடுத்து ஊதியம் பெறுவது என்பது வேறு, ஆனால் அதற்காக உழைப்பது என்பது மிகப்பெரியது கடினம். அத்தகைய ஒரு கடின பணியினை சளைக்காமல் செய்து கொண்டிருக்கும் ஆடுகளம் யூடியூப் சேனல் தம்பி ஜெயராம் அவர்களுக்கு எங்களுடைய மாமதுரையின் பாராட்டுகள். அனைவரும் தம்பியினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அவருடைய கரங்களை வலுப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த போட்டிற்கு சிறப்பு தொடர் நாயகன் விருதினை வழங்கிய ஐயமாக ஆசிரியர் ஜோசப் ரத்னசாமி அவர்களுடைய சகோதரர் வர முடியாத ஒரு சூழலில் அவருக்கான நினைவு பரிசினை ஆசிரியர் சகாயலூர் ஆரோக்கியசாமி பெற்றுக்கொள்ள அதனை ஆசிரியர் குமரேசன் வழங்கி மகிழ அன்போடு அழைக்கின்றேன். திருச்சி தலைவாஸ் அணியினரின் குரூப் போட்டோ கொஞ்சம் முன்னால வந்துருங்க, வேகமா வந்துருங்க. குரூப் போட்டோ தன்னுடைய தாங்கள்
காயங்கள் பார்த்து போகின்றது. மதுரையிலேயே சிறப்பு வைத்த இந்த சம்பவம் தமிழகத்தில் வேறெங்குமாகாது. நன்றிகள் மாமதுரையின் மிகச்சிறந்த அடையாளமாக மாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றிகள். மிகப்பெரிய கோலாகலமான திருவிழாவாகத்தான் இந்த நிகழ்வினை நிறைவு செய்துள்ளோம். திருவிழா என்று நாங்கள் பதிவிட்டோம் அழைப்பதிலே. உண்மையிலே இது மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்குமே இச்செய்தியை பறைசாற்றுங்கள். உங்கள் கையில் உள்ள படங்களை பகிர்ந்தெளியுங்கள். இணையதளங்கள் திண்டாடட்டும், இணையதளங்களை முடக்கட்டும். உங்களுடைய படங்களை பார்த்து பங்கெடுக்காத நண்பர்களை வெறுப்படைய செய்யட்டும். உங்களிடம் உள்ள படங்களை அனைத்து தலைகளையும் பகிர்ந்து எங்களுடைய தோற்றவன் வென்றாக வேண்டும், வென்றவன் தோற்றாக வேண்டும் என்பதே மனித வாழ்வின் இயல்பு. இன்று வெல்வது யாராக இருந்தாலும் தோற்பது யாராக இருந்தாலும் தோல்வியும் வெற்றியும் நிலையானதல்ல என்பதனை இந்த போட்டிகள் மீண்டும் நினைவுபடுத்துகின்றது. போட்டியில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மாமதுரையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல்கள் மேடைக்கு வர அன்போடு அழைக்கின்றேன். இந்த வீடியோ எப்போ நாளைக்கு ஒரே நிமிஷம்